முன்னாள் மனித உரிமை ஆணைய தலைவர் அம்பிகா சத்குணநாதன், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ரிசர்வ் ஆயுதப்படை அதிகாரி OR ராஜ்சிங்கவை தணிக்கை தலைவராக நியமிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்ததை கேள்விக்குறியாக்கியுள்ளார். இது தணிக்கை தலைவர் பதவியின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்பதோடு சமகால ஆட்சியை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசியலமைப்பு சபையானது ராஜசிங்கவின் நியமனத்தை நிராகரித்துள்ளது. இது 8 மாதங்களில் அதிபரின் 4வது நிராகரிப்பாகும். இந்த நியமனம் நிராகரிக்கப்பட்டதன் மூலம் தணிக்கை தலைவர் பதவிக்கான நிரந்தர அல்லது தற்காலிக நியமனங்கள் எதுவும் இல்லாமல் போய்விட்டது. இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விளக்கமளிக்க வேண்டும் என்று அம்பிகா சத்குணநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்கமைவாக இந்த சூழ்நிலையில் தணிக்கை தலைவர் பதவிக்கான நியமனங்கள் குறித்து உங்களின் கருத்து என்ன? இது நாட்டின் ஆட்சி முறையில் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.